ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க. ட்ரீம் லெவன் தான் ஆல்ரெடி கேஷ் கான்டெஸ்ட்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. அக்டோபர் 1லேருந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபுல் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயமும் உங்களுக்கு முழுமையாக புரியும். லாஸ்ட் மந்த் 20ஆம் தேதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து கேஷ் கேம்ஸ் அத்தனையும் பேன் பண்ணுற மாதிரி ஸ்கில் கேம்ஸ், லக் பேஸ்டு கேம்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து இந்தியாவில் விளையாடுறதுக்கு முழுமையாக தடை செஞ்சுருந்தாங்க. 21ஆம் தேதி அதை ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணாங்க. 22ஆம் தேதியிலேருந்து ட்ரீம் லெவன் வந்து கேஷ் கான்டெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் வந்து மற்ற எல்லா ஆப்ஸுமே வந்து கேஷ் கான்டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து கேஷ் கான்டெஸ்ட்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அக்டோபர் 1லேருந்து புதுசாக என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தடைக்கு எதிராக வந்து ட்ரீம் லெவன் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் கொடுக்கல. பட் A23 ரம்மி இன்னொரு கம்பெனி வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. கர்நாடகா ஹைகோர்ட்லேயும் டெல்லி ஹைகோர்ட்லேயும். அதில் முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த லா என்னையிலேருந்து எஃபெக்ட் ஆகுதுங்கிறத வந்து நோட்டிஃபை பண்ணலைங்கிறது தான். பட் அந்த கோர்ட் கேஸஸையும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மொத்தமாக நாங்களே விசாரிக்கிறோன்னு வந்து முன்னெடுத்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எந்த ஹியரிங்கும் இல்லை. ஸோ இப்போ அதுக்கான விடை தான் இந்த லா வந்து என்னையிலேருந்து எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. எல்லா நிறுவனங்களோடையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, அதாவது வந்து பேனான நிறுவனங்களோடையும் சரி, சோஷியல் கேம்ஸ் இவங்க எல்லாரோடையும் வந்து கவர்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்தி அக்டோபர் 1 வந்து இந்த லாவை வந்து முழுமையாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த தடை செய்யப்பட்ட நிறுவனங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொன்னால் அதை கன்சிடர் பண்ணுவோன்னு வந்து ஐடி மினிஸ்ட்ரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி தான் எல்லா கேஷ் கேம்ஸும் பேன் ஆயிடுச்சு. ஸோ இதிலேருந்து புதுசாக என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த டிசிஷனை எல்லா நிறுவனங்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் வந்து கவர்மெண்ட் சைடு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தையிலேயே வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா இந்த நிறுவனங்கள் சொல்லியிருக்கலாம். இல்லை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை ஒருவேளை நடத்தியிருந்தாங்கன்னாலும் அதை வந்து கவர்மெண்ட் சைடு வந்து நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா நிறுவனங்களுமே இந்த தடையை வந்து அக்செப்ட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம்தான் வந்து இந்த பேச்சுவார்த்தையோட ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த நியூஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா நிறுவனங்களுமே ஆல்மோஸ்ட் வந்து இந்த பேனை அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ நிறைய பேர் வந்து இது சீக்கிரமே திருப்பி வந்துடும், ஐபிஎல்குள்ளார வந்துருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பட் இந்த சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது அதுக்கான சாத்தியம் வந்து மிகவும் குறைவாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா எந்த நிறுவனமுமே வந்து ஒரு மாத காலமாயும் எக்ஸப்ட் 1 or 2 கம்பெனிஸை தவிர யாருமே திருப்பி வரதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடல. கவர்மெண்ட் சைடும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இந்த பேனை அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அப்டேட்டாக தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன ரிசல்ட் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எகெயின் கவர்மெண்ட் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடக்கணும். ஒருவேளை கவர்மெண்ட் வந்து 6 months or 1 yearக்கு அப்புறம் எதுவும் ரிவ்யூ வைக்கலாமா ஒழிய கிட்டக்கையே வந்து இந்த கேம்ஸ் திருப்பி வரதுக்கான சாத்தியங்கிறது வந்து ரொம்பவே குறைவு தான், இல்லைன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் ஏதாவது புதிய அப்டேட் இல்லை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் அப்டேட் பற்றி எதுவும் புதிய அப்டேட் வந்தால் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.